அமித்ஷாவுக்கு நெஞ்சுவலி, அதிர்ச்சியில் உறைந்த மோடி. எல்லாமே முடிந்து போச்சு. அதாவது அம்பேத்கர் குறித்த பேச்சு சர்ச்சையான நிலையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா டிசம்பர் 27ஆம் தேதி தமிழகம் வர உள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது. சென்னை வரும் அமித்ஷா ஹெலிகாப்டர் மூலம் திருவண்ணாமலை செல்ல திட்டமிட்டு உள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நாடாளுமன்றத்தில் அம்பேத்கர் குறித்து பேசிய கருத்தால் சர்ச்சையின் மையமாகி இருக்கிறார். அமித்ஷா அம்பேத்கரை அவமதிக்கும் விதமாக பேசியிருப்பதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும், பிரதமர் மோடி மத்திய அமைச்சர் அமித்ஷாவை பதவியில் இருந்து நீக்க வேண்டும் என்றும் காங்கிரஸ், திமுக, ஆம் ஆத்மி, விசிக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்றத்திலும் வெளியேயும் கண்டித்து போராட்டம் நடத்தி வருகின்றனர். மேலும் நாடாளுமன்றத்தில் அம்பேத்கரை அவமதிக்கும் விதமாக பேசிய அமித்ஷாவை கண்டித்து தமிழ்நாட்டில் திமுக, காங்கிரஸ், விசிக உள்ளிட்ட கட்சிகள் கண்டனம் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். விசிக தலைவர் திருமாவளவன் இந்திய அளவில் அமித்ஷாவை கண்டித்து ஆர்ப்பாட்டம் அறிவித்துள்ளார். இந்த நிலையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா டிசம்பர் 27ஆம் தேதி தமிழகம் வர உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. சென்னை வரும் அமித்ஷா ஹெலிகாப்டர் மூலம் திருவண்ணாமலை செல்ல திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. மேலும் அமித்ஷா தமிழகம் வருவதாக ஊடகங்களில் செய்திகள் வெளியானதை தொடர்ந்து அமித்ஷா வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு கொடி ஆர்ப்பாட்டமும் முற்றுகை போராட்டமும் நடைபெறும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தங்கை அறிவித்துள்ளார். இது குறித்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் எக்ஸ் பக்கத்தில் அறிவித்துள்ளதாவது: வரும் 27ஆம் தேதி தமிழ்நாடு வரும் ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு கண்டனம் தெரிவிக்கும் விதமாக எனது தலைமையில் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டமும் முற்றுகை போராட்டமும் நடைபெறும் என்று ஜனநாயகத்தின் மீதும் இந்திய அரசியல் அமைப்பின் மீதும் நம்பிக்கை வைத்துள்ள அனைவரும் ஒன்று கூடுவோம் என்று அறிவித்துள்ளார். இந்த நிலையில்தான் அமித்ஷா தமிழகம் வருவதை தவிர்ப்பதாகவே, ஏனென்றால் கண்டிப்பாக அமித்ஷாவுக்கு எதிராக போராட்டங்கள் பெரிய அளவில் வெடித்துள்ளதாகவும், இதனால் வருவதாக அறிவித்துவிட்டு பின்பு வரமாட்டேன் என்று அறிவித்தால் பாஜகவிற்கு மிகப்பெரிய அவமானமாக மாறிவிடும். இதன் காரணமாகவே இப்போது அமித்ஷாவுக்கு நெஞ்சுவலி என்ற ஒரு வதந்தியும் பரவி வருகிறது. அப்படி கூறிவிட்டு தமிழகம் வருவதை தடை செய்து விடலாம் என்ற முடிவில் அமித்ஷா இப்படி ஒரு நாடகத்தை அரங்கேற்றி இருப்பதாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.